வணக்கம் மக்களே! நான் உங்கள் மது, கோப்பாசையிலிருந்து. இன்று நம்மோடு அரசியல் கலந்துரையாடலுக்காக அரசியல் திறனாய்வாளர் திரு தாமஸ் பிராங்கோ அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். வணக்கம். சார் தேசிய அரசியல்ல காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய தாக்கம் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அடுத்தடுத்த ஸ்டெப் நோக்கி போயிட்டே இருக்காங்க. இப்ப அவங்க உண்ணாவிரதம் அப்படிங்கிற களத்துல இறங்கியிருக்கிறாங்க. 9 நாட்களாக உண்ணாவிரதம் இருந்துட்டு இருக்காங்க. இது தேசிய அரசியல்ல என்ன மாதிரியான தாக்கத்தை எல்லாம் ஏற்படுத்துங்க சார்? இந்த அரசாங்கம் 14 வருடங்களாக என்ன தப்பு பண்ணாலும் அதுக்காக ராஜினாமா பண்றது இல்லைன்றது ஒரு தெளிவா இருக்காங்க. தப்பு தொடர்ந்துட்டு தான் இருக்கும். ஆனால் அதை சுட்டிக்காட்டுவதற்காக முன்னால தார்மீக கடமை என்று சொல்லி லால் பகதூர் சாஸ்திரி உட்பட பலரும் ராஜினாமா செய்திருக்காங்க. இன்றைக்கு இவங்க அதை செய்யறதில்லை. அப்போ முதலாக இந்த மாதிரி ஒரு கோரிக்கையை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் இந்த ஒன்றிய அரசு அது தனக்கு ஒரு பின்னடைவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறது. இன்னொரு பக்கத்துல அரசியல் கட்சிகள் ஆரம்பத்துல இவரை கூர்மையா கவனிச்சிட்டு இருந்தாங்க. இவர் என்ன அரசியலோட வந்திருக்கிறார், எல்லோ உள்நோக்கத்தோட இவரை ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சியே தூண்டி விட்டுருக்குமா, மக்களை திசை திருத்துவதற்காக திருப்பி விடுறதுக்கு என்று அப்படின்னு கூர்மையாக கவனித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நல்லா கவனித்துக் கொண்டிருந்ததன் மூலமாக அவங்களோட உரையாடல்கள் கூட நடத்தியிருக்காங்க. முதல்ல ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர் சங்கம் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து போராட்ட களத்துக்கு வந்தாங்க. அகில இந்திய அளவுல பெண்கள் அமைப்பின் சார்பாக ஆல் இந்தியா டெமோக்ராட்டிக் விமன்ஸ் அசோசியேஷன் சார்பாக மரியம் தாவலே அவர்களும் அவருடைய குழுவும், நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் விமன் சார்பாக ஆனி ராஜாவும் அவங்க குழுவும் போய் கலந்துக்கிட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா டெய்லி ஒரு பேட்சா அனுப்பிட்டு இருக்கிறாங்க. அவங்க போய் அங்க உட்கார்ந்துருந்து ஃபுல் டே போராட்டத்துல இருந்துட்டு வர்றாங்க. ராத்திரியும் கூட இருக்கிறாங்க. மழையும் வெயிலையும் தாங்கி கொண்டு இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறதுன்றது பாராட்ட வேண்டியது. ஒரு அகிம்சை வழியில் நடத்தக்கூடிய, காந்திய வழியை நடத்தக்கூடிய போராட்டமாக இருக்கிறது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வேற அரசியல் கட்சிகளிலும் போய் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பாக திரிணாமுல் காங்கிரஸ் சார்பாக பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மஹுவா மைத்ரா போய் பார்த்து ஆதரவு தெரிவித்திருக்காங்க. நேற்று ஆம் ஆத்மி கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சஞ்சய் சிங் போய் பார்த்து பேசியிருக்கிறாரு. பேசிட்டு அவர் பத்திரிகையாளர்களுக்கு சந்திப்பு நடத்தின போது என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, மோடி அவர்களே உடனடியாக நடவடிக்கை எடுங்கள், இல்லை என்றால் 20 நாட்களுக்கு பிறகு நடக்கவிருக்கக்கூடிய பாராளுமன்ற கூட்டத்தொடர் நடக்க விடமாட்டோம் அப்படின்னு ஒரு சவாலை கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி எழுத்தாளர், பிரபல பரிசு பெற்ற எழுத்தாளர் அருந்ததி ராய் ஒரு நாள் போய் கூட உட்கார்ந்திருந்து ஆதரவு தெரிவித்திருக்காங்க. இன்றைக்கு சையதா ஹமீதுன்னு சொல்லி நேஷனல் பிளானிங் கமிஷனுடைய உறுப்பினராக இருந்த ஒரு பிரபலமான சமூக ஆர்வலர், அவங்க போய் பார்த்து பேசியிருக்காங்க. ஏற்கனவே இதுல பெங்களூர்ல நடந்த போராட்டத்துல ஆக்டர் பிரகாஷ் ராஜ் அவர்கள் கலந்துகிட்டாரு. அவர் அந்த ஆதரவை தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில இருந்து முன்னாள் அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் முந்தா நாள் அங்க போயிருந்தாரு. அவர் தேசிய அளவுல நடந்த ஒரு கருத்தரங்கில் கலந்து கொண்டு, அந்த கருத்தரங்கில் கலந்து கொண்ட பலரையும் அழைத்து கொண்டு நேரடியாக போய் அந்த உண்ணாவிரத பந்தத்தில் உட்கார்ந்து அவங்களோடு உரையாடி கொண்டு, ஆல் இந்தியா பீப்புள்ஸ் மிஷன் என்ற ஒரு அமைப்பு இருக்கு தேசிய அளவுல, அந்த அமைப்பின் சார்பாக தன் ஆதரவை தெரிவித்து வந்திருக்கின்றார். அப்ப இந்த போராட்டத்தை பொறுத்தவரையில இது எவ்வளவு நாள் போகும், எங்க போய் நிற்கும் அப்படின்ற கேள்விதான் பலரும் எழுப்பி கொண்டிருக்கிறார். இதுக்கு முன்னால நடந்த சில வலுவான போராட்டங்களை பார்த்திருக்கிறோம். ஒண்ணு, அண்ணா ஹசாரே நடத்திய ஊழலுக்கு எதிரான போராட்டம். அதுல இன்னைக்கு பின்புலத்துல இருந்ததுல RSS இருந்ததுன்றது செய்திகள் வெளிவந்திருக்குது. ஆனா காங்கிரஸை தூக்கி எறிவதற்கு அது பிரயோஜனமாக இருந்தது. அதுக்கு பிறகு நடந்த ஒரு வலுவான போராட்டம், ஒரு வருஷத்துக்கு மேல நடந்த போராட்டம் என்பது விவசாயிகளுடைய போராட்டம். அந்த விவசாயிகள் போராட்டத்துல அவங்களுடைய கோரிக்கைகள் மிக குறைந்த கோரிக்கைகளாகத்தான் இருந்தது. MSPன்னு சொல்லக்கூடிய மினிமம் சப்போர்ட் பிரைஸ், குறைந்தபட்ச விலை கொடுக்கணும் எங்களுடைய உற்பத்தி பொருட்களுக்கு, ஒரு முறை நாங்க வாங்கியிருக்கக்கூடிய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை தான் இருந்தது. அதோட 3 புதிய சட்டங்கள் கொண்டு வந்திருந்த அந்த சட்டங்களை பின்வாங்கணும்னு சொன்னாங்க. சட்டங்கள் பின்வாங்கப்பட்டு இருக்கிறது. இந்த அரசு வேற வழி இல்லாமல் அதை செய்ய வேண்டியிருந்தது. இது இல்லாம
வெளியில் பெருசா பேசப்படாத ஒரு போராட்டம். இந்த இந்த அரசு 2016ல கொண்டு வந்தாங்க. 17ல பாராளுமன்றத்தில் பேசப்பட்ட ஒரு சட்டம். எஃப்ஆர்டிஐ பில்லுன்னு சொல்லி பினான்சியல் ரெசல்யூஷன் அண்ட் டெபாசிட் இன்சூரன்ஸ் பில். அந்த ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வருவதன் மூலமாக டெபாசிட் போடக்கூடிய, நீங்களும் நானும் போட்டிருக்கக்கூடிய டெபாசிட்டை பேங்க்குக்கு ஒரு சிக்கல் வந்தாச்சுன்னாக்கி பேங்க் அந்த பணத்தை எடுத்து டெபாசிட்டுக்கு பதிலாக அவன் பேங்கினுடைய ஷேரா மாத்தி வச்சுக்கிடலாம். பேங்க் எப்போ நல்லா இருக்குதோ அன்னைக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுக்கலாம் என்ற ஒரு ப்ரொவிஷனோட ஒரு சட்டம் கொண்டு வந்தார். அதற்கு எதிராக அகில இந்திய வங்கி அதிகாரிகள் கூட்டமைப்பு ஒரு போராட்டத்தை தொடங்கியது. வலுவான போராட்டம், மக்கள் மத்தியில பிரச்சாரம் நடந்தது. மக்கள் அதை புரிந்து கொண்டு டெபாசிட்ல இருந்த பணத்தை வித்ட்ரா பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டி போட்டு அந்த பில்லு விவாதத்திற்கு விடப்பட்டது. ஆல் இந்தியா பேங்க் ஆபீசர்ஸ் கான்ஃபெடரேஷன் சார்பாக நான் அதுல ஆஜராகி என்னுடைய கருத்துக்களை முன்வைத்தேன். ஆல் இந்தியா பேங்க் எம்ப்ளாயிஸ் அசோசியேஷன் சார்பாக தோழர் CH வெங்கடாச்சலம் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்தார். அந்த போராட்டம் கொஞ்சம் வலுவாகி வந்ததும் வேற வழி இல்லாம பாரத பிரதமரே ஒரு கூட்டத்துல பப்ளிக் மீட்டிங்ல பேசும்போது, நான் ஏதோ பேங்க்ல இருக்கக்கூடிய டெபாசிட் எல்லாம் எடுத்துக்கொள்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொய் பிரச்சாரத்தை சில சங்கங்கள் செய்து கொண்டிருக்கிறது, அது உண்மை அல்ல அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு ஒரு வாரம் கழிச்சதும் அந்த பில்லு பாராளுமன்றத்திலிருந்து திருப்பி வாங்கப்பட்டது. அது இந்த அரசாங்கம் கொண்டு வந்த ஒரு சட்டத்தை திருப்பி பெற வைத்ததுக்கு முதல் உதாரணம் அது. 2வது தான் விவசாயிகளுடைய 3 சட்டங்கள். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஆரவல்லி, அது ஒரு சுற்றுச்சூழல் பிரச்சனை. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் சேர்ந்து ஒரு பெரிய போராட்டம் நடத்தினாங்க. அந்த போராட்டம் அரசு அடிபணிய வேண்டி வந்தது. அதுக்கு உச்ச நீதிமன்றத்தை பயன்படுத்தி, சரி அவங்க உச்ச நீதிமன்றம் சொல்ற மாதிரி சொல்லி, சரி இந்த போராட்டத்தை நிறுத்துங்க, இந்த திட்டத்தை கைவிடுகிறோம் அப்படின்னு சொல்லி கைவிட்டிருக்கிறாங்க. ஒரு வலுவான போராட்டம், மல்யுத்த வீராங்கனைகளுடைய போராட்டம் நடந்தது. நல்ல ஆதரவு இருந்தது. ஆனா காவல்துறையை வைத்து அடக்குமுறையின் மூலமாக அது தடுத்து நிறுத்தப்பட்டது. இப்ப இந்த பின்னணியில தான் நாம இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த போராட்டத்தை பார்க்கிறோம். இன்றைக்கு ஒன்றிய அரசுக்கு எதிராக பல்வேறு அமைப்புகளுக்கு பல கோபங்கள் இருக்குது, வருத்தங்கள் இருக்கு. பல சட்ட திருத்தங்கள், SIR ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்ற பெயர்ல இன்னைக்கு இதுவரைக்கும் 16 கோடி பேர் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த UFPA சட்டத்தை பயன்படுத்தி பல மாணவர் தலைவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். பல்வேறு சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்ததற்கு மூலமாக இன்னைக்கு லேபர் லெஜிஸ்லேஷன் சொல்லக்கூடிய தொழிலாளர் நலச்சட்டங்களை அதை குறியீடுகளாக மாற்றி அவங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கிறது. கல்வியில முழுக்க முழுக்க தலையீடு செய்து இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கை, புதிய உயர்கல்வி திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. இது நம்மள ஒரு 50 வருஷத்துக்கு பின்னால கொண்டு போயிடும். இதுவரை சாதித்த சாதனைகள் எல்லாம் நின்று போய் நாம பின்னோக்கி தள்ளக்கூடிய முறைகளாக இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில மும்மொழி கொள்கைக்கு எதிராக தமிழ்நாடு தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறது. இப்போது இருக்கக்கூடிய அரசும் அதுல நாங்க உறுதியாக இருப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தகவல் பெறும் உரிமை சட்டத்துல கொண்டு வந்த மாற்றங்களுக்கு எதிராக அந்த ஆர்வலர்கள் ஒரு பெரிய போராட்டம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் விவசாயிகள் போராட்டம் நடக்குது, மாணவர்கள் போராட்டம் நடக்குது, வேலை கேட்டு இளைஞர்களுடைய போராட்டம் நடக்குது, கொள்ளை கடன்களுக்கு எதிராக பெண்களுடைய போராட்டங்கள் நடக்கிறது, தொழிற்சங்கங்கள் தங்களுடைய உரிமைகளை பறிப்பதற்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த ஒரு சிறு முயற்சி இளைஞர்களால் செய்யப்பட்டிருக்கிறது, பாராட்ட வேண்டும். ஆனா அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. இது ஒரு மிடில் கிளாஸ், அவங்களுக்கு மற்ற பிரச்சனைகளை பற்றி பெரிய கவலை இருக்கிறதாக தெரியல. கொஞ்சம் தலைவர்களுக்கு இருக்கு, அது இன்னும் வலுவாக வேண்டும். அந்த CJP பத்தி ஒரு சந்தேகத்தை எழுப்புறாங்க. 2 விதமான பார்வைக்கிறாங்க. ஒண்ணு, பிஜேபியே அவங்களை பின்னாடி இருந்து இயக்குறாங்க. இவங்க ஒரு சின்ன சர்க்கிள்குள்ள, அதாவது கல்வி, தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விடணும், அதை பத்தி மட்டும்தான் பேசுறாங்க. இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அதை தொடர்ந்து பேச மாட்டேங்கிறாங்க, குற்றச்சாட்டை வைக்கிறாங்க சார். இன்னும் இது எதிர்த்தரப்பு என்ன சொல்றாங்க, அதாவது பாஜக தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது எதிர்கட்சிகளுடைய தூண்டுதல் பேரில் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பாக இருக்குது. குறிப்பாக ஆம் ஆத்மி பார்ட்டியில தான் அவர் இதுக்கு முன்னாடி பயணிச்சிருக்கிறாரு, அதோட கண்டினியூட்டி தான் இங்க இருக்குது.
இப்ப நீங்க முன்னாடி சொன்னது மாதிரி ஆர்எஸ்எஸ் பின்புலத்துல எப்படி அவர் போராடினாரோ அதே போன்ற அமைப்பாக இதான் இருக்கு சிஜேபி இருக்குது அப்படிங்கிறது பிஜேபிக்கு கூட குற்றச்சாட்டா இருக்கு. இந்த 2 குற்றச்சாட்டுல எது உண்மையாக இருப்பதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு சார்? இந்த 2 குற்றச்சாட்டுக்களையும் நான் கூர்மையாக பார்த்திருக்கிறேன், கவனிச்சிருக்கிறேன். பலரிடம் உரையாடி இருக்கவும் செய்றேன். இதுல எத வச்சு பாஜக தூண்டுதலில், ஆர்எஸ்எஸ் தூண்டுதல்ல இவர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாருன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, குறிப்பாக அவர் அமெரிக்காவிலிருந்து வந்து டெல்லியில ஏர்போர்ட்ல இறங்குன உடனேயே, ஏர்போர்ட்ல வச்சே அவருக்கு வந்து இந்த போராட்டத்திற்கான உரிமையை கொடுத்தார்கள். பெர்மிஷன். நெறைய கண்டிஷன் போட்டு தான் குடுத்தாங்க. அந்த கண்டிஷன அவர் ஃபாலோ பண்ணல. அன்றைக்கு 5 மணி வரைக்கும் தான் போராட்டம் என்று கொடுக்கப்பட்டிருந்தது. அதனால அவர் 5 மணிக்கு பிறகு சொன்னாரு, நான் இந்த இடத்த விட்டு போமாட்டேன்னு சொல்லி, இன்னைக்கு 12 நாளாக அது போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அப்போ அவங்க சொல்லி போயிருந்தால், அவர் 5 மணியோட போராட்டம் நிறுத்திட்டு போயிருக்கணும். தொடர்ந்து உட்கார்ந்திருக்க மாட்டார். இது ஒரு சிந்தனை. இன்னொரு பக்கத்துல, அந்த கோரிக்கை என்பது பிஜேபியே தூண்டிவிட்டு இப்படி ஒரு கோரிக்கையை வச்சிருந்தால், பிஜேபிக்கே அது வந்து ஒரு இழப்பாகத்தான் வரும். இதுவரைக்கும் 56 இன்ச் செஸ்ட்ன்னு சொல்லிட்டு நடக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களுக்கு, அவருடைய ஒரு அமைச்சரை ராஜினாமா செய்ய வைக்க வேண்டும் என்ற சூழ்நிலை வந்தால், அது ஒரு பலத்த அடியாக இருக்கும். முதல் தோல்வி என்று ஒத்துக்கொள்ள வேண்டியிருக்கும். இது முதல் தோல்வி அல்ல. நான் ஏற்கனவே சொன்ன மாரி எஃப்ஆர்டிஐ பில்லு, ஃபார்ம் பில்ஸ் இதுல எல்லாம் வித்ட்ரா பண்ணியிருக்கிறாங்க. ஆனா ஒரு அமைச்சர் ராஜினாமா செய்வது என்பது இப்பதான் முதலாக நடக்கும். அது வந்து ஒரு பெரிய அடியாக இருக்கும். அத வந்து பிஜேபியே செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா தெரியல. இந்த பெர்மிஷன் குடுத்ததெல்லாம் என்ன அடிப்படையில் குடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன்னு சொன்னா, நடுத்தர மக்களுக்கு, நடுத்தர குடும்பங்களிலிருந்து வரக்கூடிய இளைஞர்களுக்கு, அந்த இளைஞர்களோடு சேர்ந்து இன்னைக்கு பெற்றோர்களும் போராட்ட களத்துக்கு வர்றாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஆவேசம், கோபம் இருக்கு. இந்த மிடில் கிளாஸ் தான் மெயினா பிஜேபியினுடைய வோட் பேங்க். இன்னைக்கு வரைக்கும் 35% வாக்குகள் தான் அவங்களுக்கு கிடைக்குது. அதுல பெரும்பாலான வாக்குகள் நடுத்தர குடும்பங்களிலிருந்து வரக்கூடிய வாக்குகள். சோ அவங்கள ரொம்ப பகைச்சுக்கிட்டோம்னாக்கி நமக்கு வந்து இது பாதிப்பு என்று நினைப்பார்கள் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். 2வது ஆம் ஆத்மியை பொறுத்தவரையில அவரு ஆம் ஆத்மி பார்ட்டியை விட்டு போயிட்டு ரொம்ப காலம் ஆச்சு. ஆப்பினுடைய போராட்டத்தில் ஆரம்ப கட்டத்தில் அவர் ஒரு சமூக ஊடக உதவியாளராக பணியாற்றி இருக்கிறார். அத அவர் அவரே ஒத்துக்கிடுறார். ஆனா அதுக்கு பிறகு அந்த கட்சிக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லாம போயிடுச்சு. அவர் வந்து வேலை தேடி வெளிநாடு போயிட்டாரு. வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு இருக்காரு. அந்த உணர்வுகள் இருக்கலாம். சார் இப்ப ஆனால் வந்துங்க சார் காக்ரோச் ஜனதா பார்ட்டி இப்படியே இயங்கிக்கிட்டு இருக்குது. இப்ப நீங்க 2 குற்றச்சாட்டையும் மறுத்திருக்கீங்க. இல்ல அவங்க தனித்துவமா இயங்குறாங்க அப்படிங்க இருக்கும்போதுங்க சார். இப்ப 2029 தேர்தலை வச்சு நம்ம யோசிக்கும் பொழுது, பொலிட்டிக்கல் வியூல பார்க்கும் பொழுது, இது எப்படி எந்த மாதிரியான சாதக பலன்களை எதிர்க்கட்சிகளுக்கு கொடுக்கும் சார்? இப்ப இந்தியா கூட்டணி ஒருங்கிணைஞ்சு இருந்தாங்க அப்படின்னா, ஓகே அவங்க பிஜேபி எதிர்ப்பு மனப்பான்மை ஒரே இடத்துல குவியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப 3வது அணி உருவாகும் அப்படின்லாம் சொல்லப்படும் பொழுது, இது எந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை வந்து 2029 தேர்தல்ல பாஜகவுக்கு ஏற்படுத்தும் சார்? அதாவது ஆ, இந்தியா கூட்டணி ஒரு ஒருங்கிணைந்த கூட்டணியாக இன்னைக்கு இல்ல. அதுக்கு காங்கிரசுக்கும் பெரிய பொறுப்பு இருக்கிறது. காங்கிரஸ் எல்லாரையும் அரவணைத்து கொண்டு போக வேண்டிய சூழ்நிலையில இருக்கு. ஆனா சில நேரங்கள்ல அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள், அவங்க பேசக்கூடிய பேச்சு, இது மற்றவங்களுக்கு வெறுப்பை உருவாக்குகிறது. 2வது பொதுவாக இன்னைக்கு மக்கள் மத்தியில இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் மீது, பெரிய அரசியல் கட்சிகள் மீதெல்லாம் ஒரு வெறுப்பு என்பது உருவாகி இருக்கிறது. மாறி மாறி ஒருத்தர் இப்ப தமிழ்நாட்டுல பார்த்தோம்ல, அதிமுக, திமுக, அதிமுக, திமுக, அதிமுக இப்படியே மாறி மாறி அவங்க அதே தப்பு தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதே ஊழல் தான் நடக்குது. அதனால ஒரு மாற்று வேணும்னு சொல்லி ஒரு எண்ணம் வந்திருக்கு இல்லையா தமிழ்நாட்டுல. அதனால தானே தாவேகா வெற்றி பெற்றிருக்கிறது. வெற்றி பெற்றிருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அதுல இது ஒரு முக்கியமான காரணம். பலரோடும் உரையாடும் போது, வாக்காளர்களோட பேசும்போது தெரியும். அதே மாதிரி இந்தியா முழுவதும் இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியில, மக்கள் மத்தியில ஒரு வெறுப்பு என்பது வந்திருக்கு.
பிஜேபியும் சரியில்லை, காங்கிரஸும் சரியில்லை. பிராந்திய கட்சிகளாக இருக்கக்கூடிய ஆர்ஜேடி, சமாஜ்வாதி இந்தவங்களும் கூட ஒன்றும் பெருசா செய்யல. ஆப் ஆட்சிக்கு வந்தும் பெரிய சாதனை படைத்து விடவில்லை அப்படின்னு குற்றச்சாட்டுகள் இருக்கு. அதனால ஒரு மாற்றுக்கான தேடுதல் என்பது இருந்துகிட்டு இருக்குதுன்னு பார்க்கிறோம். இப்ப அந்த மாதிரி ஒரு மாற்றாக சிஜேபி உருவாகுவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா இருக்கு. அப்படி மாற்றாக உருவாகணும்னாக்கி அவங்க அவங்களுடைய போக்கஸ கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணணும். கல்வி, தர்மேந்திர பிரதான் அதோட நிறுத்தி கொள்ளாமல் வேலையின்மை, தொழிலாளர் நலம், கல்விக்கான அடிப்படை உரிமை, சுகாதாரம், வேலை வாய்ப்புகள்ல குறிப்பாக பொதுத்துறையை பாதுகாப்பது, பொதுத்துறையில் கூடுதலான வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது, வேலை வாய்ப்பை கூடுதலாக கொடுக்கக்கூடிய எம்எஸ்எம்இ சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு ஊக்கத்தம் கொடுக்குவது, இது எல்லாத்த பத்தி அவங்க பேச ஆரம்பிக்கணும். ஒரு இப்போ மாற்று ஒருவேளை சார் சிஜேபி வந்து முதல்ல அறிவிச்சிட்டாங்க தேர்தல் காலத்துல வரப்போறது இல்லைன்ட்டு ஒரு கற்பனையா பேசலாங்க சார். ஒருவேளை சிஜேபி தேர்தல் காலத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னாலும் இந்தியா கூட்டணி அப்படியே இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் இது வந்து பிஜேபிக்கு ஒரு சாதகமான ஒரு சூழலை உருவாக்கணும் சார். பிஜேபி எதிர்ப்பு வாக்குகளை இந்தியா கூட்டணிக்கு மட்டும் போக தவிர்த்துட்டு சிஜேபிக்கும் போகுது அப்படிங்கும்போது வாக்கு பிரியும்ல அந்த இடத்துல. பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படித்தானே தமிழ்நாட்டிலயும் பிரிஞ்சது. பிரிஞ்சும் அப்படி ஒரு பிரியும். ஆனா 3வது திமுக அணி வெற்றி. ஜெயிக்கும் நம்ம நிறைய இடத்துல பேசியிருந்தோம் சார். ஆனா அது நடக்கல. ஆமா, ஆமா. நான் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புனேன். ஆனா அது நடக்கல. காரணம் வந்து 3வது அணின்னு வரும்போது ஒரு 30, 35% ஓட்டு போதும். அதனால அதை பெற்று வெற்றி பெற முடிந்திருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா 76ல எமர்ஜென்சி, 78ல பொது தேர்தல். அப்போ வந்து காங்கிரஸுக்கு எதிர்க்கட்சியாக யாரும் இருக்கல. ஆனா ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்கள் ஒரு மூவ்மெண்ட்ட தொடங்கினாரு. ஒரு ஜனதா பார்ட்டின்னு ஒண்ணு உருவாச்சு. அது வந்து அரசியல் மாற்றத்தை கொண்டு வந்தது. நீண்ட நாள் நிலைத்து நிற்கலன்ற ஒரு வருத்தம் இருந்தாலும் ஒரு மாற்று அரசியலை கொண்டு வந்தது. அதே மாதிரி அக்ரோத் ஜனதா பார்ட்டி ஒருவேளை அவங்க நேரடியா தேர்தல்ல நிக்காமல் போகலாம். ஆனா மாற்று அரசியலாக எங்களுக்கு இது கோரிக்கை என்று வைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே இந்தியா முழுவதும் சிவில் சொசைட்டின்னு சொல்லக்கூடிய சிவில் சமூகங்கள் இணைந்து ஆல் இந்தியா பீப்புள்ஸ் மிஷன் என்று வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது. அகில இந்திய மக்கள் இயக்கங்கள். அதுலயும் இதே உரையாடல் நடந்து கொண்டிருக்கிறது. ஆல் இந்தியா பீப்புள்ஸ் மிஷன் சிஜேபியினுடைய இந்த போராட்டத்தை ஆதரிக்கிறது. அதே நேரத்துல பேரலா பல்வேறு அமைப்புகளை இணைத்து மாற்று அரசியல் என்ன என்பதற்கான திட்டங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். 12 உபகுழுக்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கல்வியில என்ன செய்யணும், ஆரோக்கியத்துல என்ன செய்யணும், வேலை வாய்ப்புக்கு என்ன செய்யணும், தொழில் வளர்ச்சிக்கு என்ன செய்யணும், பெண்கள் நலனுக்கு என்ன செய்யணும், விவசாயிகள் நலனுக்காக என்ன செய்யணும், இப்படின்னு சொல்லி பல துறைகளாக தொழிலாளர்களுக்காக இப்படி பிரிச்சு அவங்க வந்து மாற்று கொள்கைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஒருவேளை அந்த மாற்று கொள்கைகள் சிஜேபிக்கும் ஒத்து போறதா இருந்தா அந்த கொள்கைகளை கோரிக்கையாக வைக்கலாம். இப்போ ஒன்று ஒரு மாற்று அரசியல் சக்தியாக உருவாவது, இன்னொன்னு மாற்று அரசியல் சக்தியாக இல்ல ஒரு கிரியா ஊக்கியாக இருந்து யார் மாற்றாக கண்ணுல படுறாங்களோ அவங்களுக்கு இந்த கோரிக்கைகளை வைக்கிறது. நீங்க ஆட்சிக்கு வருவீங்கன்னாக்கி நீங்க இதெல்லாம் அமல்படுத்துவேன்றதுக்குள்ள உத்தரவாதத்தை கொடுங்கள் அப்படின்னு இப்ப நம்ம கண்ணு கேட்கும்போது முன்னாடி சிஜேபிக்கு அப்படி ஒரு கிரியா ஊக்கியாக சிஜேபி செயல்படுறாங்க அப்படின்னா அவங்க கண்ணு முன்னாடி இருக்க ஆப்ஷனாக இப்போதைக்கு நம்ம பார்க்கும்போது இந்தியா கூட்டணி மட்டும் தான் இருக்கு. ஸோ அவங்களுக்கு இப்ப வெளியிலிருந்து பிஜேபிக்கு கூடிய விமர்சனம் அப்படிங்கிறது உண்மை அப்படிங்கிற மாதிரி ஆயுது. எதிர்க்கட்சியினுடைய பின்புலத்துல இருந்து தான் சிஜேபி இயங்குகிறது அப்படிங்கிறது இந்த சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கும்போது உண்மை அப்படிங்கிற மாதிரி மாறிடணும் சார். இல்ல அப்படி நம்ம பார்க்க முடியாது. எதிர்க்கட்சிகள் வந்து அவங்க தங்களை வலுப்படுத்துவதற்கு தான் முயற்சி செய்யறாங்களே தவிர அவங்க ஒரு 3வது மாற்று வர்றதை அவங்களும் விரும்பல. அவங்களுக்கு உண்மையிலேயே அப்படி இவங்கள ஆதரிக்கிறவங்களாக இருந்தாச்சுன்னு சொன்னா காங்கிரஸ் ஆங்காங்கே தனித்தனியாக நீட் போராட்டம் நடத்தியதற்கு பதிலாக இந்த போராட்டம் வலுவற்பதை பார்த்ததும் உடனடியாக இந்தியா கூட்டணி கூடியிருக்கணும், ஒரு தீர்மானம் போட்டிருக்கணும், போய் இவங்களுக்கு ஆதரவாக கூட நின்று இருக்கணும். நிக்கலையே. அவங்க இன்னும் யோசிச்சுட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து அவங்களுடைய இடம் காலியாயிடக்கூடாதுன்னு பாக்குறாங்க. அவங்களுடைய பலம் குறைந்து போகக்கூடாது, அவங்களுடைய சீட் அதிகரிக்கணும், அவங்களுடைய எம்எல்ஏக்கள் எம்பிகளுடைய பலம் கூடுதல் ஆகணும்ன்றதான் அவங்க கான்சென்ட்ரேட் பண்றாங்களே தவிர அவங்களுக்கும்
பிராந்திய கட்சிகள்னு சொல்லக்கூடிய ரீஜனல் பார்ட்டிஸுக்கும் ஏராளமான முரண்பாடுகள் இருக்கு. காங்கிரஸ் வந்து பிராந்திய ஓ கட்சிகள் தங்களோட தயவுலயே இருக்கணும்னு நினைக்கிறாங்க தேசிய அரசியல்ல. அப்படி எடுத்துக்கலாமா சார்? நான் அப்படிதான் பார்க்கிறேன். இப்போ அவங்க தான் அப்படிதான் நினைக்கிறான்னா, நான் அது வந்து ஒரு தவறான பார்வை. இப்ப இடையில வேற ஒரு சின்ன மூவ் கூட நடந்தது. அது இதுவரைக்கும் அது அப்படியே நின்னுட்டு போயிருக்குது. பிராந்திய கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணியை உருவாக்குவது என்பது, அதுக்கு வந்து மேற்கு வங்காள தேர்வும், தமிழக தேர்தலும் ஒரு பின்னடைவை கொண்டு வந்துருச்சு. ஒருவேளை திமுக வெற்றி பெற்று, அதே மாதிரி திரிணாமுல் காங்கிரஸ் மேற்கு வங்காளத்தில் வெற்றி பெற்றிருந்தால், அந்த பிராந்திய கட்சிகள் ஒன்றுபடுவதற்கான ஒரு வாய்ப்பு என்பது வலுவாக இருந்தது. இன்னைக்கு அது இல்ல. அதனாலதான் மம்தா பானர்ஜி அவர்கள் கூட இந்தியா கூட்டணி கூட்டத்துல கலந்துகிட்டாங்க. இந்த இந்தியா கூட்டணி தன்னை வலுப்படுத்த வேண்டுமென்றால், பல தவறுகளை கலந்து மாற்று கொள்கையை முன்வைக்க வேண்டும். அந்த மாற்று கொள்கைக்கு அது சிஜேபியாக இருக்கட்டும், ஆல் இந்தியா பீப்புள்ஸ் மிஷனா இருக்கட்டும், ஆல் இந்தியா பீப்புள்ஸ் ஃப்ரண்ட்ன்னு ஒரு அமைப்பு இருக்கு. பல்வேறு அமைப்புகள் இருக்கு. அவங்கள்ட்ட இருந்து ஆலோசனைகளை கேட்டு, இந்த ஆலோசனைகளை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்ற ஒரு உத்தரவாதம் கொடுத்தா தான் அது வந்து ஒரு மாற்று அரசியலாக இருக்கும். இல்லாம பிஜேபிக்கு நாங்க மாற்று, அவங்க தோத்து போறதுனால நாங்க வர்றோம். அப்படி அவங்க பலவிழந்து விட்டதால் நாங்க வர்றோம்ன்றது பிரயோஜனமா இருக்காது. ஸோ அத மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்னு நினைக்கிறேன். தேர்தலுக்கு இன்னும் 3 வருஷம் இருக்கு. அதுக்குள்ள இன்னும் நிறைய மாற்றங்கள் நடக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம். பொறுத்து வந்து பார்ப்போம் சார். அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்மளும் தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள்ல பேசலாங்க சார். உங்களுடைய வருகைக்கும் கருத்து பதிவிற்கும் ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.